ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் கூட எப்படி ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ஒரு சைடு வந்து மொத்தம் 3 பீஸ் வேணும். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து 2 பட்டி பீஸை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடு பீஸையும் நான் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பட்டி வந்து நம்ம 3 பீஸ் கொடுத்தோம்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நமக்கு ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லா எடுப்பாக இருக்கும். இப்போ மேலே வந்து அந்த 2 பீஸ் வந்து லைனிங் வச்சுருந்தோம். அந்த லைனிங் பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு அதோட எட்ஜில் லைனிங்கோட எட்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் வந்து லைனிங்கோட எட்ஜில் வந்து லைனிங்கில் படுற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் வந்து மெயின் கிளாத்தில் வந்து படக்கூடாது, லைனிங் மேலே தான் படணும். இப்போ லைனிங் வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் தையலுக்காக வந்து 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன், அதனால் நான் 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங்கோட உள் சைடு வந்து லைனிங்கை சுற்றி வந்து லைனிங்கோட சைஸுக்கு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள பீஸ்லையும் நம்ம வந்து லைனிங்கை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பட்டி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக எல்லா பீஸையும் வந்து முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா தைக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சுற்றி வர தையல் போட்டு முடிச்சாச்சு. அது அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 2 பீஸும் ரெடி ஆயிடுச்சு பட்டி பீஸு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் எடுத்து வச்சுட்டு அதோட உள் சைடு வந்து நான் லைனிங்கை வச்சுட்டு லைனிங்கை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதோட நெக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங்கை வச்சுட்டு லைனிங்கை சுற்றி வந்து லைனிங்கோட எட்ஜில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லைனிங்கை சுற்றி வந்து பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கிளாத்து சுருங்காமல் லைனிங்கை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு பீஸ் வந்து லைனிங்கை சுற்றி தையல் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் எதுவும் சுருங்காமல் கரெக்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து நம்ம எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டோம்னா தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து 2 சைடு உள்ள பீஸும் வந்து லைனிங்கில் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு கரெக்டாக வச்சுருக்கோமா என்னென்னு ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி வந்துடும். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாட்ஸ் மார்க் பண்ண இடத்துல நம்ம சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு பீஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னுமே டாட் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு பீஸ் எடுத்துக்கலாம். சிசர் கட் நேரம் ஒன்றா வர்ற மாதிரி மடிச்சுட்டு ஒரு 3 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி நான் வந்து டாட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், இதோட கட்டிங் வீடியோ. அதில் வந்து நான் டாட்டுக்கு எல்லாம் வந்து சிசர் கட்டு கொடுத்துருந்தேன். அந்த சிசர் கட் நேர் வந்து ஒன்றா வர்ற மாதிரி மடிச்சுட்டு 3 இன்ச்சு ஹைட்டில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து சைடு டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த பீஸை வந்து ஈவனாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி மடிச்சுட்டு 1/4 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சு ஹைட்டில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ அந்த பீஸை வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா வந்து ஆம்கோல் டாட் வந்து கிடைக்கும். அந்த ஆம்கோல் டாட் வந்து 3.5 இன்ச் ஹைட்டில் வந்து 1/4 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள பீஸும் அதை மடிச்சுட்டு நம்ம வந்து சிசர் கட் நேர் வந்து மடிச்சுட்டு 3 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணி டாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடு பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு 2.5 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி நம்ம வந்து அந்த டாட்டை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடு வர டாட்டை நான் 3.5 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி 1/4 இன்ச்சு வித்தில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் டாட் வந்து பிடிச்சோம்ல, அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம அதில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள பீஸையும் நான் உள்ளே மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடு பீஸும் வந்து ஈவனாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மேலே வந்து நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்து மேலே பட்டியோட நல்ல பக்கத்தை வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அது மேலே வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள பீஸ்லையும் பட்டி வந்து அடிப்பக்கம் போகிற மாதிரியும் மேலே வந்து மெயின் கிளாத் இருக்க மாதிரியும் வச்சுட்டு நான் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டர் டாட் வந்து அதில் மடங்காமல் லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது மேலே வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்டி வரைக்கும் வந்து எவ்வளோ நெக்லேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அது கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு மட்டும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். இன்னொரு பீஸில் வந்து மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு சுற்றி தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ கொக்கி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள பீஸை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம 2 பீஸை வந்து ஒன்றா மடித்து அடித்தோம்ல, அந்த பீஸை வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் மடித்து விட்டுறதுக்காக விட்டுட்டு நீங்கள் அது மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சில் வந்து தையல் வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை வந்து இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நெக் சைடு வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து காஜா பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து உள் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
இந்த பீஸையுமே வந்து இழுக்காமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சு விட்டது வந்து உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வந்து நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த லைன் நேர் வந்து தையல் வர்ற மாதிரி ஒரு வாட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து அந்த காஜா கட்டாமல் நான் வந்து ஜிக்ஸாக் மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். இப்போ 2 பீஸும் வந்து ஈவனாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டைமும் நம்ம செக் பண்ணி தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. இப்போ நான் அந்த ஜிக்ஸாக் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து காஜா கூட கட்டி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கிராஸ் பீஸு. இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச்சு இருந்தால் கூட போதும். நான் வந்து 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ் கூட வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக வந்து நான் 1.5 இன்ச்சு வித்தில் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை வச்சுட்டு கிராஸாக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து 2-3 மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பீஸை வந்து ஈவனாக 2ஆக மடிச்சுட்டு அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போடாமல் 2ஆக மடிச்சுட்டு நீங்கள் கிளாத்தில் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் அதில் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எதுவும் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் தையல் போட முடியும்னா மெயின் கிளாத்தில் நீங்கள் டைரெக்டாக வச்சு அப்படியே 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு நெக் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அரை இன்ச்சு வந்து வெளியில் விட்டுட்டு அப்படியே 1/4 இன்ச்சு வந்து நெக்கை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள பீஸ்லையும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வித்தில் வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு அந்த லைனிங்கோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிராஸ் பீஸ் கொடுத்தோம்ல அது வந்து உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹெம் பண்ணுறதா இருந்தால் லாங் ஸ்டிச் வச்சு ஒரு பெரிய தையல் வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு சைடு உள்ள பீஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ பேக் பீஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நெக்கு வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸோட நல்ல பக்கத்து மேலே ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லையும் வந்து நான் 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த தையல் வந்து 2 வாட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட தையல் வந்து பேக் சைடு போகிற மாதிரி நெயிலால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே வந்து லைனிங்கை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது லைனிங் ப்ளவுஸ்னால 1/2 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுருந்தேன். 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள பீஸ்லையும் நான் 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ லைனிங் பீஸை வந்து எடுத்து விட்டுட்டு லைனிங்கோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைனிங் உள் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள் சைடு இருக்க லைனிங் மேலே வந்து லைனிங்கோட எட்ஜை சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.